சப்பாத்தி கேட்டீங்களாம்மா? சொன்னாங்க. எனக்கு பசி தூக்கி பாப்பா கிட்ட இருந்த ஓடி என்னைக்கு அந்த பிள்ளை எனக்கு வாங்கிட்டு வந்துச்சா எனக்கே தெரியுது. பகவான் உங்களுக்கு பரியாகும். நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சுண்டல் பாட்டி? பச்சை பயிர் அது சாப்பிட்டு ஒன்றும் 10 ரூபாய்க்கு கொடுங்க. 10 உதவுச்சு. ஜாலியாக கிட்ட காசு வாங்க வரணும். இந்தாங்க வாங்கி வீட்டுக்கு போய் சாப்பாடு. பாட்டி வீடியோ எடுக்கிற என்ன பண்ண போகிறேன்? இந்த பாட்டி டெய்லி பாருங்க, டெய்லி ஒரு விதமாக சுண்டல் கொண்டு வருவாங்க. காமிச்சிருங்க. இன்னைக்கு பச்சை பயிர் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க, ஃபுல்லாக சுற்றி விற்பாங்க. கஷ்டப்பட்டு விற்கிது பாவம். ஏதாவது சொல்லுங்க பாட்டி. ஒரு ஆம்பளை பிள்ளையா பார்த்து அம்மா தாயே நல்ல பிள்ளையா இருக்கணும். கொடுக்கணும். எனக்கு அன்றைக்கி ரொட்டி வந்து கொடுத்துச்சு. சப்பாத்தி கேட்டிங்களாம்மா? சொன்னாங்க. கட்டுமா எனக்கு பசி தூக்கி பாப்பா கிட்ட இருந்த ஒன்றும் சாப்பிட்றதில்ல, நான் ஏதோ வாங்கிட்டு வந்து தரேன்னு ரொட்டி ரேட்டு எனக்கு எதுவும் அதிகமாக நான் 2 தப்பா சாப்பிடுவாங்க. சாப்பிட மாட்டேன் சொன்னாங்க. புதுச்சு அங்கே நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம், அந்த தம்பின்னு நல்லா இருக்கு. ஆம்பளை பிள்ளையா அப்பா கடவுளே பிள்ளையா மலையான எங்கே இருக்கிறப்பா நான் இந்த பிள்ளையா இருக்கணும். ஒரு பையன் இருந்தால் போதும் டில்லி வரைக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் வருமா உனக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக பெரியவங்களாம் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். நீ நல்லா ஓடி என்னைக்கு அந்த பிள்ளை எனக்கு வாங்கிட்டு வந்துச்சா எனக்கே தெரியுது. பகவான் உங்களுக்கு பரியாகும். பசிக்கு தின்னுமா நானே சத்தியமா வீட்டு கூட போகல, நேராக போய் சாப்பாடு வாங்கி. நான் இது எதிர்பார்க்கவே இல்லைங்க. சுண்டல் விற்கிற பாட்டி தான் வீடியோ எடுக்கலான்னு போனேன். அவங்க இந்த வயசில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு காட்டலான்ட்டு. நம்மளே இப்போ இப்படி இருக்குமே அப்படின்ட்டு. ஒரு சிலர் வந்து ஏமாத்தியெல்லாம் பணம் வாங்குவாங்க, இதுக்கு சரியில்லை அது சரியில்லைன்ட்டு. ஆனால் நம்ம நேரில் பார்த்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுற தப்பே இல்லை. அந்த பக்கத்தில் இருக்கிற பாட்டியும் கூட 2 சப்பாத்தி கேட்டிருக்காங்க ஹஸ்பண்ட்கிட்ட. என் ஹஸ்பண்ட்கிட்ட பசிக்குதுன்னு சொல்லி அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. அதான் அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. அதையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க இப்போ சொல்லுவாங்கன்னு சொல்லி. இது மாதிரி நாங்கள் கோயம்புத்தூர் இருக்கும்போது ஹெல்ப்பிங் வீடியோனாலாம் நிறைய போடுவோம். ஆனால் இப்போலாம் போடுறதில்ல. ஆனாலும் நாங்கள் வந்து யாராவது கேட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு அவங்க பண்ணி தான் கொடுப்போம். எது கேட்டாலும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வந்து செய்வோம். ஒரு சிலர் வந்து நாங்கள் ஹெல்ப்பிங் வீடியோ ஃபஸ்ட்டு போடும்போது என்ன நீ அவ்வளோ பெரிய ஆளானலாம் நினச்சாங்க, சொன்னாங்க. ஆனால் என்னாலையும் ஹஸ்பண்ட்னாலையும் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா பார்த்துட்டு இருக்க முடியாது. சின்ன சின்ன உதவியாவது நாங்கள் பண்ணுவோங்க. மகளிர் தினம் அதுலேயே போட்டுருக்காங்க. உங்களே போட்டாங்களா? பாருங்க, மகளிர் தினத்தில் வந்து பாட்டி வாழ்த்தி போட்டிருக்காங்க. நியூஸ்லையா? டிவிலையா? ஐயோ, இதுல நிறைய பேர் பார்ப்பாங்க. சுண்டல் ஐயா இவங்க பேர். ஆனால் டெய்லி ஏதோ விதவிதமாக ஏதோ ஒரு சுண்டல் வச்சிடுறாங்க. திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் விற்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட்டு. 100 நாள் வேலைக்கு போகிறீங்க, அதையும் போயிட்டு வந்து இந்த சுண்டலும் வைக்கிறாங்க. பார்த்துக்க, இந்த வயசில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம தான் வந்து வேலைக்கு போகாமல் இருக்கோம் வீட்டில். ஓகே பாட்டிங்க, நடந்துட்டாங்க. விற்க போகிறாங்க பாருங்க. சரி சரி. பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.